ஹாய் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பூக்களை வச்சு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பேன், திரைப்பட பாடல் ஒன்று. அதுலேருந்து ஒரு 2 ஜிகே பார்க்கலாமாங்க. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம். அது எப்படின்னு பார்க்கலாமாங்க. மனிதர்களோட மனநிலை 90 நிமிடத்துக்கு ஒரு தடவை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் மணிக்கணக்கில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மனிதர்களோட மனநிலை மாறும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இலக்கணம் பாருங்கள், வழாநிலை, வழு, வழுவமைதி, இது 3 இருக்கும். வழாநிலைன்னு பார்த்தீங்கன்னா அது தவறு இல்லாமல் சரியாக எழுதுறது, பிழையின்றி எழுதுது. அதில் ஒரு 6 வகைப்படும். திணை, பால், இடம், காலம், வினா, விடை, இது 6ம் வழாநிலையில் வரும். வழு பார்த்திங்கன்னா மரபு ஒழுவும் சேர்ந்து வழு 7 வகைப்படும். அது பிழையோடு எழுதுறது. அதுக்கு அடுத்து பாருங்கள் வழுவமைதி, இதுதான் நம்ம பார்க்க போகிறது. வழுவமைதியில் ஒரு 3 வழுவமைதியை சொல்லியிருக்காங்க. திணை, பால், காலம். இங்கே கொடுத்துருக்கிறதுல 3 இது மட்டும் வழுவமைதியில் வரும். அதாவது பிழையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வழுவமைதி. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு பசு அப்படிங்கிற பசு விட்டதுன்னு சொல்கிறத லட்சுமி வந்துவிட்டாள். லட்சுமி வந்துவிட்டாள் என்றது ஒரு உயர்திணை, வந்துவிட்டால்ன்றது சரியான இலக்கணம். ஆனால் இதை அக்ரிணைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது அது தவறு. அப்போ தவறாக இருந்தாலும் சிறப்பு கருதி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, லட்சுமி வந்துவிட்டாள் என்றதை வழுவமைதியாக நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம வீடுகளில் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை வாடி செல்லம் அப்படின்னு கூப்பிட்றதும், பெண் பிள்ளைகளை வாடா செல்லம் அப்படின்னு கூப்பிட்றதும் வழுவமைதியில் தான் வரும். அப்போ இலக்கணமும் சில நேரம் பிழையாகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.